கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷத்தின் 40வது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தின் 40வது வருஷத்தில் பிறக்கும் பொழுது, அதாவது 14/4/2026 14/4/2027 வரையில் உண்டான பலன்களை பற்றி ஐயா ஹரிஹர சர்மாவை நம்ம கேட்போம். இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றதே செவ்வாய்க்கிழமையில் பிறக்குது. மிக பரம பவித்திரமான நாள். அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராகுவோடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும், அதாகப்பட்டது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அத்தனையும் உள்ளார மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை ஒரு உதாரணம் சொல்லலாம். ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாட்டினாக்க கால சர்ப தோஷம் தோட இந்த வருஷம் பிறக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ இப்படி ஏற்பட்ட பிரம்மாண்டமான நிகழ்வுகள் எல்லாம் நிகழுமா? கண்டிப்பாக நிகழும். இந்த காலகட்டங்களில் நிலங்கள் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் சீரும் சிறப்படைய வாய்ப்புகள் உண்டு. பால் உற்பத்தியில் நல்ல புதிய புதிய மாற்றங்களும் புதிய புதிய ஏற்றங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குமா? கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். ராகுவோடைய நட்சத்திரத்தை பிறக்கிறதுனால ஒரு சில காலகட்டங்களில் குரு மாறக்கூடியது அப்படின்றது வரக்கூடிய 26/6/5/2026 அன்னைக்கு மாறுற வரையிலும் வளைகுடா நாட்டில் இந்த போர்கள் தணிஞ்சு திருப்பி போர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது முற்றிலும் தொடை தெரியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நவம்பர் மாதம் ராகு கேது மாறும் பொழுது முற்றிலும் தொடை தெளிக்கப்படும். அதே போல் எண்ணெய் விலைகள் ஏறக்கூடிய விலைகள் கழுவும். அதாவது க்ரூட் ஆயில்னு சொல்கிறோம்ல, பெட்ரோல், நாப்தலின், டீசல் இது தயாரிக்கக்கூடியது மாறக்கூடிய விலைவாசி உயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நாட்டிற்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? எதிர்காலம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பராபவ வருஷம் பிறகுது. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக பொருளாதார நிலைமை நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது US டாலர்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது தவிர இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது சில வீழ்ச்சிகள் தென்பட்டாலும் ஷேர் மார்க்கெட்டில் வருஷ கடைசியில் பார்க்கும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும். 90லேருந்து 95,000 பாயிண்ட், 93லேருந்து 95,000 சென்செக்ஸ் இண்டெக்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று ஆலைகள், அது தவிர சோலார், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி அதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, பசுமை எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆயிலே எடுக்காமல் அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் போகும். அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அது தவிர சில்வரினுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 380லேருந்து 400 ரூபாய் 1 கிராம் வரக்கூடிய, அதாவது 4 லட்சம் ரூபாய் வரலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நாங்கள் போன இதுலேயே சொல்லியிருந்தோம். அதாவது மாசி மாதத்துலேயே சில்வர்னுடைய விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன விஸ்வாவச வருஷத்துலேயே. அதே மாதிரியே 400 ரூபா வரலும் டச் ஆச்சு. இந்த வாட்டியும் சொல்கிறோம், திருப்பியும் 400 ரூபா வரலும் டச் ஆகி திருப்பி இறங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் நிச்சயமாக பெண்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ராஜாவின் ஆளுமை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீர்களேனால் போராட்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியை குரு பகவான் பார்க்கறதுனால போராட்டங்கள் கம்மியாகும். மே மாதம் வரலும் சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால 2026 மே மாதம் வரலும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால போர் அபாயங்கள் அதிகமாக தென்படக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. அதனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு தடங்களை தாண்டி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதிகமாக படிப்புக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு.
புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்படுது. ஏன்னா குரு வந்து உச்சம் பெறுறதுனால பணப்புழக்கம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழையும் மிதமான மழையாக இருக்கும். அது தவிர வந்து உங்களுக்கு சில இடத்துல வெள்ளம் வரும், தேவையற்ற உயிரிழப்புகள், இந்த ட்ரெயின் அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தமாக உயிரிழப்புகள் இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வருஷம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத வந்து இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த பராப வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கின்ற சொல்லப்படுகின்ற ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் மாதத்திற்கு பிறகு ராகு பகவானான உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலை பிரம்மாண்டமாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி தொடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திர்ஹாம், டாலர்களில் பண வரவுகள் அள்ளி கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்க ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். எது வரலையும் இருக்கார்? 16ஆம் மாதம் வரல இருக்கார். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்கள் வரும். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும்னா நமக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்குமா? எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா தேவையற்ற அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டி வரும். அடுத்தது குரு பகவானானவர் சற்றேறக்குறைய 2 மாதத்துக்கு 26/5/2026 வரலும் 6ல் இருக்கிறாரு. 6ல் இருக்கும்போது உங்களை கடனாளி ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது சுப கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மே மாதத்திற்கு பிறகு 7ஆம் இடத்துல வரும்போது நீண்ட நாட்களாக திருமணமாகாத தம்பதிகளுக்கு, திருமணமான தம்பதிகளுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணமாகாத, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பராப வருஷம் தொடங்குறதிலிருந்து பராப வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பராப வருஷம் மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றியை குறிக்கக்கூடியது. சரி, நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்லக்கூடியது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு சனி பகவான், ராகு, கேது பகவான், குரு பகவானை வச்சு பலன் சொல்கிறோம். இந்த குரு பகவான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு என்ன நற்பலன்களையும் கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமான விஷயம் சொல்கிறீங்க. அதாவது மகர ராசி சிகரம் ஏறக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் போயிட்டார். 7.5 சனி முடிஞ்சு போச்சு. 3இல் சனி முடிசூடா மன்னன்னு சொல்லக்கூடியது. இதை தவிர பார்த்தேன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் புதிய கடன் உருவாகக்கூடிய நிலை, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து சிறு தடங்கள் ஏற்படுத்தி அதற்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு மே மாதத்திற்கு மேலே பார்க்கும்பொழுது குரு பகவானுடைய மாற்றம் சமசப்தமத்தில் வர்றதுனால திருமண யோகம் இருக்கும். திருமண யோகம் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர தொழிலில் வந்து அதீதமான லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த மகர ராசிக்காரர்கள், அதாவது இந்த கருப்பு மண், அதை தவிர வந்து ஆயில், இரும்பு, சிமெண்ட்டு, தாறு, அதை தவிர லா அண்ட் ஆர்டர்னு சொல்லக்கூடிய விஷயம், ஜட்ஜஸ்ஸு, அதை தவிர கோர்ட்டு, வக்கீல், இந்த மாதிரியான சட்டத்துறை, நீதித்துறை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வரக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, 10ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தாலேயானால் குரு பகவான் 8ஆம் இடத்துல போகிறார். 8ஆம் இடத்துல போகும்பொழுது சிறு உடல்நிலை பிரச்சனையை கொடுப்பார். அதை தவிர இளைய சகோதரத்தோடு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார். தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். அதை தவிர வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியம் உண்டு.
பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் வரார். மகரத்தில் ராகு வர்றது பெரிய விசேஷம். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் அபரிமிதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். வெற்றிகளை நோக்கி எல்லா விஷயத்திலையும் புதுமையை புகுத்தி அதில் வெற்றிகளை நோக்கி ஓடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சமசப்தமத்தில் 11ஆம் மாதத்துக்கு மேலே சமசப்தமத்தில் கேத்து வர்றதுனால உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும். எதிர்பாலினத்தவரோடு சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவருக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப்பில் கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த பராபவ வருஷத்தில் என்ன உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை, கோச்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டோம். இந்த காலகட்டத்தில் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், இந்த கோச்சாரம் நல்லபடியாக வேலை செய்யும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்க. ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க ஐயா. மகர ராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகில் உள்ள திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் பகவானுடைய ஸ்தலம். அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமை சென்று ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை சூரியனை கண்ட பனி போல விலகும். சரி, அடுத்தது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதான ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி கோரையான காலையில் 6 to 7 ஒரு எள் தீபம் 9 முறை பிரதட்சணம் மற்றும் அந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு ஒன்று எள் சாதம் இல்லை தயிர் சாதம் பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். நம்பர் 2. நம்பர் 3, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு உண்டான அகத்திக்கீரை, புல், வைக்கோலுக்கு இந்த பராப வருஷம் தொடங்கக்கூடிய மாதத்திலிருந்து இந்த பராப வருஷம் முடியக்கூடிய மாதம் வரையிலும் ஒவ்வொரு மாதமும் உங்களால் முடிந்த அளவிற்கு பசுவிற்கு தானம், அகத்திக்கீரை, புல் மற்றும் வைக்கோல் தானம் பண்ணினாங்கனாக்க கோவை ரட்சிச்சோம் அப்படின்னாக்க நம்மளுடைய சந்ததியை ரட்சிக்கப்படுவார்களா? சந்ததியை ரட்சிக்கப்படுவாங்க. இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதேனும் வேத பாடசாலை, வேதம் கற்கக்கூடிய மாணவர்களுக்கு வேதத்தை நாம் ரட்சித்தோம் அப்படின்னா வேதம் நம்மளை ரட்சிக்கும். அந்த வேதத்தை காக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு மாதம் உங்களால் முடிஞ்ச ப்ரொவிஷன்ஸை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக வேதத்தை ரட்சித்தாலும் நம்மளை ரட்சிக்கப்படுவோம், கோவை ரட்சிச்சா நாம் ரட்சிக்கப்படுவோம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசி என்பவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்களை செய்து வந்தால் வாழ்க்கையில் ஏற்றம் உண்டா? ஏற்றம் உண்டு. சரி, இதை மொத்தத்துக்கு கன்க்ளூஷனாக இந்த பராப வருஷமான 12 மாதங்களுக்கும் என்ன நன்மை தீமைகள் என்பதை நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றம் காணும் நேரமாக இருக்குது. ஏன்னா மகரத்திற்கு பார்த்தாலேயானால் ராசிக்கு அதிபதியானவர் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோடு சிறு மனக்கசப்பு இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்த்தோம்னா திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் ஏற்படும், புதிய போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்தி இருக்கும். குடும்பத்தில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் குதூகலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராகுவும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால அபரிமிதமான எண்ண அலைகள் அதிகமாக போகும். வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயத்திலும் நிச்சயமான வெற்றியை இந்த மகர ராசிக்காரர்கள் பெற்று சிகரம் ஏறக்கூடிய காலகட்டமாக இந்த பராபவ வருஷம் அமையிறது அப்படின்றத சொல்கிறோம். அதை தவிர இந்த பராபவ வருஷத்தில் 95 விழுக்காடு மாற்றங்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.